எல்லோருக்கும் எல்லாம் கொடுப்பவன் இறைவன் ஒருவனே. இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் இக்கட்டான நிலைமையில் உள்ளவர்களுக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்தால் நாமும் இறைவனே. இன்று அட்சய திருதியைக்கு நம் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள், அதாவது அட்சய திருதி அன்று அனைவரும் தங்க நகைகள் தான் வாங்க வேண்டும் என்று கூறுவார்கள். தங்கம் நம் வீட்டில் சேர வேண்டுமென்றால் நம்மிடம் பணம் இருந்தால் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமாகிய பரணி மற்றும் பூரம், பூராடம், வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் நம் நகை வாங்கினால் நகை சேர்ந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் அட்சய திருதியைக்கு நாம் தான தர்மம் செய்தால்தான் நமக்கு வாழ்க்கையில் சுபிட்சம், மகிழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள் சேரும். இதுதான் விதி. தானம் செய்ய வேண்டிய பொருட்கள், முடிந்தளவிற்கு அன்னதானம், உடுத்துவதற்கு உடைமைகள் மற்றும் காலணிகள் கொடுக்கலாம். மற்றபடி நம் அன்று சரியாக ரோகிணி நட்சத்திரம், அதாவது அட்சய திருதி அன்று பால், சர்க்கரை, மோர், பச்சரிசி மற்றும் வெண்மையான பொருட்கள், அதாவது அன்று ரோகிணி நட்சத்திரம் என்பதால் சந்திரனுக்கு உரிய வெண்மையான பொருட்கள், குறிப்பாக மோர், தயிர், சர்க்கரை, பச்சரிசி ஆகிய பொருட்களை கொடுத்து வந்தால் மற்றும் படிப்பிற்கு தேவையான பாட புத்தகங்களுக்கு தேவையான பண உதவியும், ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ செலவும் கொடுத்து வந்தால் மிக மிக அருமையாக இருக்கும். அட்சய திதி என்று தான தர்மம் செய்வதுதான் நம்முடைய முன்னோருடைய ஒரு நாட்களாக இருந்திருக்கிறது. இப்பொழுது அதை மாற்றி நகை என்கிறார்கள். அது வாங்கலாம், தவறில்லை. இருந்தாலும் நகை வாங்குவதற்கு சுக்கிரனுடைய பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரத்தில் வாங்கினாலே நகை சேரும். ஆகையால் அதை செய்யுங்கள். அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. இருந்தாலும் தான தர்மம் செய்யுங்கள். அதுவே நன்மையை பயக்கும். வாழ்க வளமுடன்.